சரியா? நம்ம சரியான நிலைப்பாட்டுல, சரியான பாதையில, சரியான பயணமா இருந்தால் எதுவுமே நம்மளை தேடி வராது. தீமைங்கிற சொல்லுக்கோ எந்த இதுக்கும் நமக்கு இல்லை. நம்ம தான் 1008 பஞ்சாயத்து வைக்கிறோமே. எதை எடுத்தாலும் பஞ்சாயத்தா இருக்குது. எதை எடுத்தாலும் அது எப்படி சொல்றது, சில நேரங்கள்ல மனித பிறவியில அவ்வளவு நூல் பிடிச்சது மாதிரி பயணம் பண்ண முடியுமானா முடியாதுதான். ஆனா அதுக்கு சில விதிமுறைகள் கொடுக்குறான். மறைநூல்ல சில விதிமுறைகளை வச்சிருக்கிறான். அதை பின்பற்றுன்னு சொல்றான். அதை பின்பற்றி தான் சித்தர்களுடைய நிலைப்பாடுகள், சித்தர்கள் பயணம், மகான்களுடைய பயணம், இப்படி எல்லாமே இருந்திருக்கு. புரிஞ்சதா? அதுக்குள்ள இருந்துதான் அவங்க இறைவனுக்கு நிகரா பயணம் பண்ணியிருக்கிறாங்க. இப்ப இன்னைக்கு கணக்கு மட்டியார நம்ம என்ன சொல்றோம், சிவனுக்கு நிகரான்னு கூட நாள இந்த பரதேசில சொல்றதே கிடையாது. அவர் தாண்டா இவர் தாண்டா அவர், போடா அப்படி சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கிறோம். புரிஞ்சதா? அவங்களும் இந்த பூமியில மனித அவதாரங்கள் எடுத்து அவதாரத்துல இருந்து தான் பயணம் பண்ணி தான் வந்திருக்கிறாங்க, பயணம் பண்ணி தான் போயிருக்கிறாங்க. சரியா? அப்ப அவங்களுக்குள்ள அந்த ஆற்றலை பெருக்கிறதும், அந்த ஆன்மாவை சார்ந்து அவங்க பயணம் பண்றதும், ஆன்மாவை துரிதப்படுத்தி ஆன்மா எவ்வளியில கோடிட்டு காமிக்குதோ அதுல பயணம் பண்றதுதான் மனிதனுடைய இயல்பான பயணம்னு மார்க்கம் சொல்லுது. நம்ம